ஹலோ ஆமி, திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேவோட மாஃபியா மாமா அப்படின்ற ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஆமஸ், வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்க போது ஒரு பொண்ணு மாஃபியாவை எப்படி அழகாக லவ் பண்ணுறா. அதாவது ஆக்சுவலி அது பொண்ணோட தாய் மாமா, ஓகேவா? அது வேற யாரும் நீங்கள். ஸோ உங்கள் தாய் மாமா எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்றது தான் இந்த ஸ்டோரி. உங்கள் தாய் மாமா அதில் மாஃபியா, அதாவது நம்ம டே வந்து மாஃபியா, ஓகேவா? ஒரு 15 இயர்ஸ் ஏஜ் கேப் வச்சு தான் இந்த ஸ்டோரி இருக்க போது. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும். கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? தென் லைக்கும் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே, ஓகே? ஸோ உங்கள் கமெண்ட்டுக்காக ரொம்ப ஈகராக இருக்கா. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி தென் சேனலை லைக் பண்ணிவிட்டு தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, ஓகே? ஸோ ஓகே ஆமஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன், ஒரு பொண்ணு அப்படி தான், எப்போமா மாமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய், எதுக்கு இப்போ அவனை கேட்டுட்டு இருக்க? அவன் வருவான், அவன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. மாமா சீக்கிரம் வர சொல்லுமா, ரொம்ப நல்லா ஆச்சுமா, மாமா கால் போடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாண்ணா, ஏய் உன் வேலையை பாரு, அவன் வருவான் பொறுமையா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இல்லை மாமா வரணும், அப்போ தான் நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் க்யூட்டாக உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா எதா பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஒர்க் இருக்குன்னு போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி இப்போ வரப்போகிறதே உங்கள் அம்மாவோட தம்பி தான், அதாவது உங்கள் தாய் மாமா தான் வரப்போகிறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படி வெயிட் பண்ணி காத்துட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஒரு பிளாக் கலர் கார் வருது, பார்த்தா அது நம்ம தேவங்கோட கார் தான். நீங்களும் என்ன எதுன்னு பார்க்குறீங்க. அப்படி தேவங் மாசா வராரு பிளாக் கலர் சூட்டில். நீங்கண்ணா, ஐயோ மாமா எப்படி இருக்காரு, வா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காருல்ல, இந்த பிளாக் கலருக்கும் மாமாவுக்கு செம்மையாக சூட் ஆகுது அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி தான் நம்ம வராரு, உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு ஒரு ஈவலான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே போகிறாரு. நீங்கண்ணா, என்ன மாமா என்ன இப்படி சிரிக்கிறாரு, பரவாயில்ல அழகாக தான் இருக்காரு அப்படின்ட்டு ஹைன் என்ன பண்ணுறானா அப்படி உள்ளே போகிறா. மாமா என்ன நீ சிரிச்சிட்டு மட்டும் போகிற, என்னை கண்டுக்கவே மாட்டியா, எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறீங்க. இப்போ பார்த்துட்டு, ஒன்னெல்லாம் இங்கே யார் இருக்க சொன்னது? ஒய் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கலாம்ல, இங்கே எதுக்கு என்ன சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நான் காலேஜில் லீவ் போட்டிருக்கேன், ஆனால் நீ என்னை காலேஜ் போன துரத்துற, என்ன மாமா நீ அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், உன்னை யாரு லீவ் போட சொன்னா? நீ மட்டும் காலேஜ் படிப்பை பார்க்கலாம்ல, அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சில் குத்துனானா? குத்துவியா, குத்துற பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்த உடனே அவங்க கூட சண்டை போடுற. டேய் எப்படா இருக்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, அப்பா மூஞ்செல்லாம் பாரு எப்படி இப்படி சுருங்கி போய் கிடக்குது பாரு, கண்ணெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நீங்களும் அப்படி பாவமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இவ வீணா, அக்கா ஆரம்பிச்சிட்டியா நீ, சும்மா இவதான் ஒருத்தி காலையில் கடுப்பேத்துறானா நீனுமா அப்படின்னு நம்ம கேட்குறாரு. டேய் இன்னும் ஒரு வாரம் நீங்கள் இருக்க போகிற, அதனால இந்த ஒரு வாரத்தில் உன்னை எப்படியாவது நான் மாற்றிடுறேன்டா அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா ஒரு வாரம் தான் இருக்க போகிறாரா? எனக்கு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் இருக்கே, நான் மாமா கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் அப்படியே வளரிட்டு இருக்கீங்க. இங்கே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கண்ணா, முறைக்காத, வந்தோடனே முறைக்கிற, இந்த கண்ணை அப்படி பிடுங்கி போட்டுருவேன். பிடுங்கி போட்டு அப்புறம் என்ன பாப்ப அப்படின்னு நம்ம கேட்குறான். நீங்கண்ணா போமாம்மா அப்படி அப்படின்ட்டு நீங்களும் இப்போ அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ அவனோட ரூமுக்கு அவன் கிளம்பிட்டான். இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி கீழே வரீங்க. அப்போ பார்க்குறீங்க அவன் ட்ராயர் போட்டுட்டு மேலே ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே அவன் உட்காந்துட்டு இருக்கான், டிவி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள், மாமா என்ன ப்ரோக்ராம் பார்க்குற, உனக்கு என்ன, எதை பார்த்தா உனக்கு என்ன அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறான். நீங்கள் அக்கறையாக வந்து கேட்ட தப்பா அப்படின்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா விளையாட்டா இப்போ தேவங்க கூட அப்படி சண்டை போட்டுட்டு ரிமோட்டை பிடிங்கிட்டு இருக்கீங்க. மாமா ரிமோட்டை கூட இதில் கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறீங்க. ஏய் உள்ள வேலை இருந்தால் போய் பாரு பொடி அப்படின்னு துரத்தி விடுறான். நீங்கண்ணா அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு ரிமோட்டை கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை கத்திருப்பான். உங்கள் அம்மாக்கே காதில் விழுந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு ரிமோட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, மயன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவன் மேலே ஏறி உட்காந்துருக்க, இறங்கு முதல்ல, ரிமோட்டு வாங்கி கொடுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்ன சின்ன குழந்தையா, அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு வயசு பையன் மேலே போய் இறங்குவேன் அப்படின்னு உங்கள் அம்மா கத்துறான். என்ன மாமா தானே
மாமாண்ணா அதுக்கு மேலே இல்லை உட்காந்துருப்பியா? வயசு பொண்ணு மாதிரியா நடந்துட்டு இருக்க வாயன்? அப்படியே உங்க அம்மா மிரட்டுறாங்க. அம்மா வயசு பொண்ணா இருந்தா எல்லாமே அடக்கொடுக்கமா இருக்கணுமா? நான் என்னைக்குமே உனக்கு குழந்தை தானம்மா அப்படின்னு நீ கேட்குறீங்க. ஏய் நீ என்னைக்கும் எனக்கு குழந்தை தாண்டி, மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. போமா, என்னை இப்போ தான் இன்சல்ட் பண்ற போ, நான் உன் மேல கோவமா இருக்கேன், எனக்கு சாப்பாடு வேணாம். இப்போ நீங்க வீய பார்த்துட்டு ஓய் மாமா நீ ஏன் ரிமோட் வச்சுட்டு இந்த பல்ல இழிச்சிட்டே இரு, எனக்கு ரிமோட் வேணாம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோச்சிட்டு போறீங்க. வீக்கலாம் சிரிப்பா இருக்கு. ஏன்னா நீங்க இந்த மாதிரி குழந்தைத்தனமா இப்போ பார்த்தாலும் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் உங்க வீட்டுக்கு வந்தா இப்போ நீங்களும் இப்போ குழந்தைத்தனமா கோச்சிட்டு போறீங்க. இப்போ உங்க அம்மா தலையில கை வச்சுட்டு ஐயோ இவ மாமியார் என்னென்ன கஷ்டப்பட போறாளோ அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. எங்க சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்கண்ணா அம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது, இந்த சொசைட்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது, அந்த மாமாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கடவுளே ஏன் இப்படி என்ன மட்டும் சோதிக்கிற அப்படின்னு நீங்க அப்படி ரூம்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. நீங்க புலம்புற சவுண்டு கீழே வீக்கே கேக்குது. அவன் டிராமாலாம் பார்க்கல, அவன் அக்கா சாமியை விழுந்தாலும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படிதான் உங்க அம்மா டேய் இங்க வாடா, இந்த லைட் வேலையை செய்ய மாட்டேங்குது, இது என்னன்னு பாடுறா அப்படின்றவங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அக்கா என்ன வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க இப்போ அப்படிதான் சரி பண்ணிட்டு இருக்கான். இங்க நீங்க இந்த டைம்ல ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கணும்ல, அவன் என்ன கோலே பண்ண மாட்டேங்கிறான், வர ரொம்ப பண்றான் அந்த ஃப்ரெண்டு. இல்லையா உனக்குன்னு ஒரு கவலை வரும் இல்லடி, உனக்கு பிரேக்கப்னு எனக்கு கால் பண்ணி என்னென்ன அலுப்புற பண்ண. இப்போ நான் ரொம்ப பிரேக்கப்ல இல்லை, மன உடைச்சல இப்போ நான் மாட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்போ அவன் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறான், என் ஃப்ரெண்டுக்கும் என் மேல அக்கறையும் இல்லை அப்படின்னு நம்ம நீங்க புலம்பிட்டு இருந்தோடனே டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ நீங்க யாரா இருக்கும் அப்படின்ட்டு பாக்குறீங்க. ரியான்னு இருக்கு. இப்பதான் இவளை பத்தி நினைச்சேன், பரவாயில்ல கால் அது பண்ணிருக்கா, இவள்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட வேண்டியதான் அப்படின்ட்டு நீங்களும் இப்ப என்ன பண்றீங்கன்னா ஹலோ மச்சே அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. இப்போ ரியா ஏய் என்னடி ஆச்சு, மன உடச்சல இருக்க போல அப்படின்னு கேக்குறா. நீங்களும் கரெக்டா சொன்ன மச்சி, எப்படி மச்சி நீ இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்ச அப்படிமா நீங்க கேக்குறீங்க. பின்ன மன உடச்சல இருந்தாதான் இப்படி நீ பேசுவ, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி புரியா சொல்றான். ஏய் போடி, ஏன்டி எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நீங்க குழந்தைத்தனமா கேக்குறீங்க. புரியா பார்த்துட்டு ஏய் இந்த குழந்தைத்தனமா இருக்க டோனை மாத்திட்டு ஒழுங்கான டோனா கேள்வி அப்படின்னு மாதிரியா கேக்குறா. சரி அது என்ன ஆச்சுன்னா அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றீங்க. அதாவது வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியா வியா வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி இப்போ ரியா கேக்குறா. நீங்களும் ஆமா இப்ப எதுக்கு நீ ஓவர் எக்ஸைட்டட் ஆகுற, கொன்றுவண்டி அவன் ஏமாமா, நீ கை வச்சா கைய வெட்டி போட்டுருவான் பாத்துக்கோ. ஏய் எனக்குலாம் ஆள் இருக்கு. ஏய் என்ன சொல்ற, இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி பிரேக்கப் என்ன? ஏய் அதெல்லாம் ஆளை பிடிச்சாச்சுடி அப்படின்னு ரியா சொல்றா. ஏய் நீ ரொம்ப ஃபாஸ்டடி, ஆனா நான் பாரு என் மாமா கிட்ட எல்லாவும் இன்ன வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. அந்த மாமா எதுக்குத்தாலும் எரிஞ்சு விழறான். ஆனா பாரு ஒரு நாள் நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன், அவன் மாஃபியா தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழறான். அதுக்கு நீ என்ன சொன்ன, எரிஞ்சு விழுந்தா நம்ம லைஃப் நல்லாவே போகாதுன்னு. அதெல்லாம் என் மாமா கூட ரொம்ப நல்லா போகும் அப்படின்ற நீங்க வளரிட்டு இருக்கீங்க. இப்ப ரியா பார்த்துட்டு சரி பழசெல்லாம் எதுக்குடி இப்ப சொல்லிட்டு இருக்க, சரி இப்போ ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா, ஏன் மன உடச்சலாச்சு? அதான் சொன்னனே காலையில எங்க அம்மா பொம்பளை பிள்ளை வயசு பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருந்துக்கோன்றாங்கடி, நம்ம அப்ப இல்லாம இருந்தோம் வச்சு அப்படின்ற நீங்க கேக்குறீங்க. ரியாவும் ஆமா நான் இருந்திருக்கேன், நீ இருந்தா டவுட் தான். ஏய் என்னடி இப்படி நீ சொல்ற, இன்னும் தாண்டி அப்படி இருக்க மாட்டேன், இப்போ பார்த்தாலும் பசங்களை கலாய்ச்சிட்டு ராகிங் பண்ணிட்டு ஜூனியரெல்லாம் வச்சு செய்வோம்ல, ஆனா என்னடி இன்னைக்கு எங்க அம்மா என்ன இப்படி சொல்லணும்னு எனக்கு மன உடச்செல்லாம் இருக்குடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரியானா சரி வாயன் அம்மானா அப்படிதான், இருந்தாலும் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அம்மா தானே அப்படின்னு ரியா கேக்குறா. நீங்களும் ஆமா அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, இருந்தாலும் ஏன் நீ இன்சல்ட் பண்ணணும், எனக்குன்னே தானே அவங்க தம்பி வந்ததுலேருந்து அதே என் மாமா வந்ததுலேருந்து ரொம்ப பண்ணுறாங்க. அவனா அவன்கிட்ட போகாத, அவன்கிட்ட பேசாத கூட சொல்லலை, அவன்கிட்ட போய் ரிமோட்டு கேட்டான், அதுக்கு அவன் மேலே ஏறி உட்காந்தேன், அதுக்கு தப்புன்றாங்க, என்னடி இது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் ஒயன் சொல்ல போனால் உன் மேலே தான் தப்பு இருக்கு,
ஏய் என்னடி உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீயே தப்பு இருக்குன்ற. பின்ன வயசு பையன் மேலே போய் எப்படி ஒரு பொண்ணு உட்கார முடியும்? ஏரியா நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லடி. ஆனால் எனக்கு என் மாமா பிடிக்கும். அது ஏன்டி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நீ அவங்ககிட்ட சொன்னியா என்ன அப்படின்னு பிரியா கேட்குறா. இல்லையே. அப்புறம் என்ன? அப்போ அம்மா உங்கள் அம்மாவுக்கு தெரியல, அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன இருந்தாலும் பின்னாடி வேற வீட்டுக்கு போக போறேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல, அதான் அப்படின்ற மாதிரி ரியா சொல்கிறா. இருக்கலாண்டி, ஆனால் எங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி இது சொல்ல போகிறேன்? எனக்கும் என் மாமாவுக்கும் 15 வயசு டிஃப்ரெண்ட்டு. இதில் போய் எங்கள் அம்மா கிட்ட போய் எனக்கு தேவங்க மாமா தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொன்னா எங்கள் அம்மா என்னடி பண்ணுவாங்க? என்னை துறப்பு கட்டியால் வீட்டை விட்டு துரத்திட மாட்டாங்களா? ஏ வயன், அப்படிலாம் இல்லை. நம்ம பிடிச்ச பர்சனை லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கு அந்த பர்சனை லவ் பண்ணும்ல. ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறது எனக்கு தப்புன்னு எனக்கு தோணல. வயன், ஒன் சைடு லவ் ரொம்ப பெயின்ஃபுல். அனுபவிச்சவடி நான், அதனால பார்த்துட்டுக்கோ. ஏய் போடி, எனக்கு அப்படிலாம் இல்லை. என் மாமா என்னை எப்பயுமே நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு வயன் வேணாம். நீ ஒன் சைட் காதல் ஸ்டோரி பார்த்துருக்கல்ல? ஒன் சைட் காதலா? அது என்னது? ஏய் அதான் ஹர்ஷா ஃபிக்ஸில் ஜேகே ஒன் ஷாட்டு ஒன் சைட் காதல் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் நம்ம ரியா சொல்கிறா. இப்போ அப்படி தான் வாயணும். ஹர்ஷா ஃபிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடி ஒன் சைட் காதல்? ஏய் அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும். நீ இப்போ ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கல விய, அதனால இந்த ஸ்டோரியை பாரு. அதுக்கப்புறம் ஒன் சைட் லவ்வே நீ பண்ண மாட்ட. ஆனால் அவள் அதில் ஒன் சைட் லவ் நல்லதுன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அந்த ஒன் சைட் லவ் எவ்வளோ பெயின்ஃபுல்லுன்னு சொல்லியிருப்பா. அதனால அதை நீ பாரு, அதுக்கப்புறம் ஒன் சைட் லவ் பண்ணு அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்களும் அப்போ ஹர்ஷா ஃபிக்ஸை போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ என்ன அப்படின்னு ரியா சொல்கிறா. சரி சரிடி, நீ வா மேட்ருக்கு வருவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் திரும்ப அப்படி கதையை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ ரியாவும் நீங்களும் அப்படிதான் புலம்பிட்டு இருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படி திரும்ப கூப்பிடுறாங்க உங்களை வயன்ட்டு. பாத்தியா, எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன்டி. ஏய் முதல்ல அம்மா கிட்ட பேசு, என்ன சண்டை போட்டுட்டு இருக்காத. என்ன இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வேணால் உன் மேலே கோபம் இருக்கலாம் வாயன், ஆனால் அவங்க என்றைக்குமே தான் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கோச்சுக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. சும்மா நீ கொஞ்சம் கோவப்படுறேன்ட்டு அவங்களும் நீயும் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் அம்மாவால் சத்தியமாக முடியாது. அதாவது நீ அவங்கக்கிட்ட ஒரு 1 ஹவருக்கு பேசாமல் இருற, அவங்களுக்கே கடுப்பாக இருக்கும், புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீ இன்னும் அவங்கக்கிட்ட பேசலைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வாயன் பேசிடு அம்மா கிட்ட. இப்போ கூட பார்த்தியா நீ சாப்பிட்லன்னு இப்போ உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு இப்போ ரியா சொல்கிறா. நீங்களும் யோசிக்கிறீங்க, அதுக்கு தான் இப்போ உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை சாப்பிட்றதுக்கு தான். எப்பயுமே நீங்களும் உங்கள் அம்மாவும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போது அப்படி தேவங்க அப்படி உட்காந்துருக்கான். இப்போ உங்கள் அம்மா பாத்தியா தேவங்க கூப்பிட்டேன்ல வரவே இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. வருவாக்கா அப்படின்னு நம்ம தேவங்க சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்கள் அம்மா இன்னுமே சாப்பிடல, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து பார்க்குறீங்க. தேவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அவன் ஏஞ்சி போகிறான். நீங்கள் அப்படியே தான் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தட்டு வச்சுருக்காங்க, பட் ஆனால் சாப்பாடுன்னு வைக்கல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கூடன்னு ஓடி வந்து மம்மி அப்படின்றீங்க. சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களுக்கும் சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. மா என்ன வயன்? சாரிம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்றீங்க. சரி ஓகே சாப்பிடு அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படி தான் டிஷ் வச்சிட்ருக்காங்க. என்ன உனக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எனக்கே அவன் உன் மேலே கோவம் இருக்கணும்? சொல்லு. எனக்கு உன் மேலே கோவம்லாம் கிடையாது. எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நீ வேற ஒருத்தவங்க வீட்டில் நீ வாழ போகிற பொண்ணு. அப்போது என்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட அப்படி இருக்க முடியுமா? எத்தனை பேர் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் வாயின்மா உன்னை இப்போவே நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு இப்போது 22 வயசு ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் அம்மா உனக்கு குழந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன்ல. ஏன் தெரியுமா? எனக்கு என்ன இருந்தாலும் நீ எனக்கு குழந்தை தான். நீ 80 100 வயசை தாண்டி போனாலும் அம்மாவுக்கு நீ என்றைக்குமே ஒரு குழந்தை தான், சரியா? அதே மாதிரி அம்மா சொன்னதை நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காது என்ன. அவன்கிட்ட அந்த மாதிரி நீ உட்காந்தோடனே அம்மாவுக்கு பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. அதனால தான் அம்மா அப்படி பேசிட்டேன். அதனால நீ எதுவும் நினச்சிக்காத என்ன அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் ஏஞ்சி போய் உங்கள் அம்மா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, மம்மி சாரி மம்மி, ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்
அப்படின்ட்டு உங்கள் அம்மா நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு சரி சரி ஓகே 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 ஃபைன், இப்போ போய் சாப்பிட்டு போதும், சரி ஒன்றும் இல்லை வாயன்மா அப்படியே உங்கள் அம்மா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னை நீ மன்னிச்சிட்டுன்னு சொல்லு. சரி நான் அம்மா மன்னிச்சிட்டேன், நீ சாப்பிடுவா. ம் அப்படின்ட்டு இப்போ உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு சரி ஓகே சாப்பிட்றியா அப்படின்னு உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. நீங்களும் மா சொல்லுவாயன்மா ஃபீட் பண்ணி விடா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் டியர்ஸ் அப்படியே வருது. ஸோ நீங்கள் அப்படியே இதை வைப் பண்ணி விட்டுட்டு இப்போது உங்கள் அம்மாவோட பிளேட் எடுத்து நீங்கள் உங்கள் அம்மா கூட்டுறீங்க. உங்கள் அம்மா இல்லை வேணுமா நான் சாப்பிடுமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அப்படியே தேரி ஐஸோட உங்களை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது, ஸோ அதனால் உங்கள் அம்மா உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா இறந்ததுலேருந்து இப்போ உங்கள் அம்மா சின்னதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கும் உங்களோட படிப்பு செலவுக்கும் அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் அவங்க எங்கேயாவது ரன் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால தான் அப்படி சின்னதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் காலேஜை முடிக்க போகிறீங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் முடிச்சிருவீங்க காலேஜை. ஸோ அதனால தான் இப்போ உங்கள் அம்மா அது வரைக்கும் ஒர்க் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க் போவீங்க. ஸோ அது வரைக்கும் உங்கள் அம்மா தான் ஒர்க் போய் ஆகணும். ஸோ அப்படி தான் உங்கள் அம்மா சரி வாயன்மா வீட்டில் பத்திரமா இரு, மதியான சாப்பாடு கரெக்டாக அம்மா செஞ்சுட்டேன், சாப்பாடு கிளறி வச்சுட்டேன், உனக்கு இன்னும் வேணும்னா நிறையா நீ போட்டு கிளறிக்கோ சாப்பாடு கூட, சரியா அப்படி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி மம்மி மிஸ் யூ அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் மிஸ் யூடா சரி ஓகே போய் சாப்பிடு. தேவ் சொல்லுக்கா அப்படின்னு தேவன் கேட்குறாரு. இப்போ அப்படியே உங்கள் அம்மா ஒர்க் விஷயமா கிளம்புற தேவன் வயனை பார்த்துக்கோ, அவள் எதாவது வேணும்னு கேட்டானா கொடு, அப்புறம் ஹைட்டு பத்தாது வயனுக்கு, மேலே ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அவளுக்கு பார்த்து எடுத்து கொடுப்பா, அப்புறம் எங்கேயாவது அவள் அடம் பிடிச்சானா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ, நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போல் வந்துடுவேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் மா நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் போங்க, அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லாதீங்க, ஏய் அவன் வேணா அடி வாங்குவேன், மாமா சொல்லு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே சிரிச்சுட்டு சரிக்கா நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படி தேவங்க சொல்கிறான். நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ தேவங்க அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு அவனும் உள்ளே வருவான். அவன் ரூமுக்கு அவன் போயிட்டான். ஓய் மாமா அப்படின்றீங்க. சொல்லுவான். என்ன நீ ஊர் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற, ரொம்ப உனக்கு இதாகிடுச்சுல்ல, அப்படிலாம் இல்லையா அப்படின்னு தேவங்க அப்படியே உங்ககிட்ட வரான். எதுக்கு இப்போ கிட்ட வர? உன்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொன்னல, அதான் கொஞ்சம் கண்டுக்கலான்னு தான். மாமா என்ன பண்ணுற போயிட்டு அப்படின்றீங்க. கொஞ்சம் என்ன கொஞ்சம் கண்டுட்டு போகலாமே அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு வருவான். நீங்களும் உங்கள் லிப்ஸை அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க. தேவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிருப்பான். நீங்கள் என்னடா இன்னும் கிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா தேவன் இங்கே இல்லவே இல்லை, அவன் ரூமுக்கே போயிட்டுருக்கான். நீங்கண்ணா மாமா என்னடா இப்படி பண்ணுற, ரொம்ப பண்ணுறல்ல, உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பண்ணுறேன்டா உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேவங்க அப்படி ரூமுக்கு போயிட்டு சோத்தில் ஏதாவது விஷம் வச்சிடாதடி அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ நீங்கண்ணா அதான் பண்ண போகிறேன் பாரு, உனக்கு சோத்தில் விஷம் வச்சு சாவடிக்கிறேன்டா. உன் மாமா பாவம் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீயா பாவம், நீ சரியான குசும்புக்காரன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நைட்டு வந்து குசும்பு வேலையை காட்டுறேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு சைலண்டாக சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். நீங்கண்ணா வாயம் உனக்கு இருக்கு கரண்டியாலாம் அடிப்பான் அந்த இடத்துல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்கண்ணா ஓடிட்டான். நீங்கள் அப்படி தான் அந்த சாப்பாடு அப்படியே கிளறிட்டு தேவங்க அப்படியே உங்களுக்கும் அந்த சாப்பாடு அப்படியே சூடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே லைட்டாக அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் நீங்கள் அப்படியே தட்டை போட்டு அதை மூடி வச்சிடுறீங்க. இப்போ அப்படி தான் ஒரு மதியம் டைம் போல் அப்படியே நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி சாப்பிட்லான்னு உட்காடுறீங்க. மாமாவே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அப்படியே தேவங்களோட ரூம் டோர் அப்படியே நாக் பண்ணுறீங்க. தேவங்க அப்படியே உள்ள அவன் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கான். வாட் அவன் மட்டும் இப்போ தப்புச்சான், உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம தேவங்க கத்திட்டு இருக்கா. நீங்கண்ணா என்னது மாமா என்ன இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் நீங்கள் பயந்துட்டு அப்படியே அந்த டோர் கிட்டே நிற்கிறீங்க. இப்போ தேவங்க அப்படியே கத்திட்டு இருக்கான். இங்கே பாரு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அவனை பிடிச்சி இப்போ நம்ம பிளேஸ்ல அவன் இருக்கணும், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறானா ஃபோனை வச்சுட்டு இப்போ டோர் நாக் தானே ஆச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க அப்படி தான் நாக் பண்ண டோரை அப்படி ஓப்பன் பண்ணுறான். நீங்கண்ணா ஷாக்லேயே நிற்கிறீங்க. தேவங்க அப்படி பார்க்குறான். வயன் வயன் அப்படின்றான். மாமா சாப்பிட்லாம் வா
அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. என்னாச்சு, எதுக்கிட்ட இப்படி முழிக்கிற அப்படின்னு தேவன் கேட்குறான். அது அது ஒன்றும் இல்லை மாமா, வா சாப்பிடலாம் வா அப்படின்ட்டு நீங்கள் தேவங்க அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க. தேவங்கண்ணா என்ன ஒரு வேலை கேட்டிருப்பாளோ, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே தான் என்ன பண்ணுறானா கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காடுறான். நீங்கள் இன்னுமே அதே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே கத்திருப்பான்ல, ஸோ அது அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. கண்ணை சுருக்கிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தேவங்க நீங்கள் பார்க்கவே இல்லை. தேவங்க அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கண்ணா என்னடா அது, மாமா என்ன இப்படிலாம் கத்துறாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட இப்படி தான் சத்தம் போட்டு பேசுவானோ அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ்குள்ள என்னென்னமோ போகுது. இப்போ தேவங்க என்ன பண்ணுறானா அவன் காலை வச்சு சும்மா இல்லாமல் அப்படியே உங்கள் காலோட ரப் பண்ணுறான். நீங்கண்ணா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்கள் மைண்ட் வாய்ஸ்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. தேவங்க அப்படியே என்னது இது, நம்ம ரப்பனா சினுங்குவாளே அமைதியாக உட்காந்துருக்கா, என்னமோ வேற ஏதோ வேர்ல்டில் இருக்கான்னு நினைக்கிறான். இப்போ தேவங்க என்ன பண்ணுறானா அவனோட லெக்கை எடுத்துகிட்டு போய் உங்களோட முட்டிக்கு மேலே, அதாவது உங்களோட தைஸில் வைக்கிறான். நீங்கண்ணா அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. என்ன மாமா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் பின்ன கால் ரப் பண்ணும்போது இப்படி இப்படி நெளிவியே, எலியாம எந்த வேர்ல்டு இருக்கா, சொல்லடி அப்படின்னு தேவங்க ஒரு மாதிரி கேட்குறான். அது எந்த வேர்ல்டு இல்லையே, நான் இந்த வேர்ல்டில் தான் இருக்கேன். ஏன்னா போ இல்லையே நெளிவியே, காலை அப்படியே உரசனா அப்படின்னு நெளிஞ்சிட்டே இருப்பியே, இப்போ நெளியாமல் அப்படியே உட்காந்துருக்கல்ல அதான் கேட்டேன். அப்படி தேவங்க அப்படியே இப்போ அப்படியே உங்கள் டைஸில் வச்சு ரப் பண்ணுறான். நீங்கண்ணா மாமா காலிடு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்க காலை தள்ளி விடுறீங்க. காலையை தள்ளி விட்றா இருக்குடி உனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறானா அப்படியே தான் அவன் பிளேட் எடுத்து அப்படி சிங்கில் போட்டுட்டு இப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டே போகிறான் ரூமுக்கு. நீங்கண்ணா என்ன இதுக்கு இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படி சரி சொல்லிட்டு தேவங்க அப்படி பார்த்துட்டு இப்போ அப்படி தான் உங்களோட பிளேட் எடுத்து அப்படி வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவங்களோட பிளேட்டை பார்க்குறீங்க, அவன் ரொம்ப அழகாக சுத்தமாக சாப்பிட்ருக்கான். இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ், மாமா என்ன மாஃபியா தானே, மாஃபியானா அப்படி பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் எதுக்கு இந்த மாமா மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வேளை மாமா மாஃபியா இல்லையோ, இல்லை இல்லை மாமா மாஃபியா தான். அவன் தான் அப்போ பார்த்தாலும் ஷூட்டு, அதாவது கன் ஷாட்டு, கன்னு, அன்னைக்கு ஒரு நாள் கூட ரூமுக்கு கன் எடுத்துகிட்டு வந்து என்ன பயமுறுத்துறானே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அந்த ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறீங்க. சரி வாங்க நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அன்டைம் போல் வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரியாவோட வீட்டுக்கு போயிட்டு டைம் ஒரு 10 o'clock போல் தான் உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பீங்க. அப்போ தான் ரூமில் படிக்கலான்னும் போது அப்போது உங்கள் விண்டோலேருந்து யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, ஃபுல்லாக பிளாக்காக இருக்காங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன வேணும் அப்படி கேட்குறீங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே தான் கையில் கன்னோட ஒயின் முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க. நீங்கண்ணா கண்ணா என்னை விட்டுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணல அப்படின்றீங்க. ஏய் ஷூ அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பர்சன் சொல்கிறாங்க. நீங்கண்ணா கலாய்க்கிற மாதிரி, ஷூ காலில் தானே இருக்குது, என்கிட்ட ஷூ இல்லையே, நான் ஸ்லிப்பர் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. ஹேய் என்ன இது என்ன கலாய்க்கிற டைமா அப்படின்னு அந்த பர்சன் கேட்குறாரு. அப்படியே ஒரு கன்னை லோட் பண்ணிகிட்டே வராரு. நீங்கண்ணா இல்லை இல்லை என்னை ஷூட் பண்ணுறாதீங்க, நான் என்ன தப்பு பண்ணல, நான் ஸ்கூல்லாம் கட்டெல்லாம் அடிக்க மாட்டேன், ஐயோ சாரி காலேஜெல்லாம் கட்டெல்லாம் அடிக்க மாட்டேன், பங்கெல்லாம் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுங்க, என்னை எதுவும் பண்ணுறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கள் மாஃபியா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எதுவும் பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் நான் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாரு. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். நீங்கண்ணா மாமா நீயா, நீ எப்படி இங்க? ஏய் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். என்ன பார்க்கப்பா? ஆமாம் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அப்போது வீடு இங்கே இருந்துச்சு, சரி அப்படி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பண்ணாடி தூங்கிட்டு இருக்கியா, ஏன் தூங்குற அப்படி தேவன் கேட்குறான். இப்போ நீங்கள் லூசு மாமா இந்த டைமில் தூங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன பண்ணுவாங்களா, பண்ணி காட்டவா இல்லை சொல்லவா பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்ககிட்ட அந்த கண்ணோட வரான். நீ முதல்ல அந்த கண்ணை தூக்கி போடு, அது லோட் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் புல்லட்டே இல்லடி அப்படின்னு தேவங்க அப்படியே உங்கள் முன்னாடி ஷூட் பண்ணி காட்டுறான். நீங்கண்ணா ஐயோ என்னை சுட்டுறது, அப்புறம் எப்படியோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏய்
புல்லட் இல்லை, சுத்தமாக இல்லை. இந்த பாரு அப்படி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா ஒரு புல்லட்டு கூட இல்லை. நீங்கண்ணா அப்போ இது போலி கண்ணா? ஏய் பல்ல உடச்சிருவேன். போலி கன்லாம் இல்லை, வெறும் புல்லட் இல்லை. அப்போ புல்லட் இல்லைன்னா போலி கண்ணு தானே? சரி உன்கிட்ட இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. சரி பொண்டாட்டி, சாப்பிட்றதுக்கு என்ன வச்சிருக்க? மாமா ரொம்ப பசியாக இருக்காண்டி, சாப்பிட்ற ஏதாவது போடா அப்படின்னு தேவன் கேட்குறான். சாப்பாடா? நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கு, அதை வேணா தரவா? ஏய் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க கேட்டா நேற்று வச்ச மீன் குழம்பு தரா? ஏய் புருஷன் வந்திருக்கேன், ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா? அது ஸ்பெஷலா, அதை விட்டுட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு தராலாம் அப்படி தேவன் சொல்கிறான். மாமா அப்போ பின்ன என்கிட்ட என்ன இருக்கும்? எனக்கும் சமைக்க தெரியாதே. இவ்வளோ பெரிய மாடு மாதிரி வளர்ந்துட்டு சமைக்க கூட தெரியாது. என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன சமைக்க போறியோ? மாமா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, யூடியூப்ல ஏகப்பட்ட சேனல் இருக்குது. தமிழ் சேனல் இருக்குது, கொரியன் சேனல் இருக்குது, ஏகப்பட்ட சேனல் இருக்குது. அதை பார்த்து நான் அப்படியே செய்வேன் மாமா. உப்புக்கு பதில் சர்க்கரையை போடுற ஆள் தானே நீ. என்ன சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் சொல்லடி, ஒன்றும் சொல்ல. சரி இப்போ அம்மாவுக்கு ஏதாவது கூட அப்புறம் போகிறேன். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, ஏன்னா யூடியூப்பை பார்த்து செய்கிறேன். இது யூடியூப்பை பார்த்து செய்கிறதில்ல பொண்டாட்டி. அப்புறம் இது நீயும் நானும் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி தேவங்க சொல்கிறான். நானும் நீ மட்டுமா? அப்போவா நீ வெஜிடபிள் கட் பண்ணு, நான் வந்து குக் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டுறான். என்ன எதுக்கு மாமா அடிச்ச? போ நீ வந்துட்டு பேசாது. பின்ன நான் என்ன மூடில் இருக்கேன், நீ என்ன மூடில் பேசுகிற அப்படி தேவன் கேட்குறான். நீங்களும் ஆமாம் என்ன மூடில் இருக்க? ரொமான்டிக் மூடில் இருக்கா? உன்னை பார்த்த உடனே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான். உன் மாமாவுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஓடுவேன்னு பார்த்தா குக் பண்ணலாம் வானுன்ற படி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் பெட்டில் உட்காடுறான். நீங்கள் மாமா இங்கெல்லாம் உட்காராதா, அம்மா வந்து திட்டுவாங்க, நீ கிளம்பு முதல்ல. ஏய் கஷ்டப்பட்டு உனக்காக மேலே எழுதி வந்திருக்கண்டி, ஓ சொல்கிற அப்படி தேவன் கேட்குறான். பின்ன நீங்கள் வந்து ஏதாவது அலுப்புற பண்ணுவ, நீ சும்மா இருக்க மாட்டேன், நீ நிறைய குசும்பு வேலை காட்டுவ, நீ போ அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேவங்க அப்படி ஓ அப்போ போகவா பொண்டாட்டி அப்படி தேவன் கேட்குறான். வேணாம் போகாத. அப்புறம் எதுக்கடி போக சொன்ன? இல்லை நீ சும்மாவே இருக்க மாட்டேங்கிற, எல்லாம் கையை வச்சுட்டு காலை வச்சுட்டு அது இதுன்னு பண்ணுற, கண்ணெல்லாம் தூக்கிட்டு வர. நான் செகண்டில் பயந்துட்டு தெரியுமா, எங்கேயான சுற்றுவியோன்னு. நான் கூட என்னடா திருட வந்துட்டான் போல, என்கிட்ட இருக்க நகையெல்லாம் பிடுங்கிப்பான் போல அப்படின்ற மாதிரி நினச்சேன். பரவாயில்ல நீ தான். ஏய் கையில் போட்டிருக்கிறதுலாம் டூப்பு தானே, 10 ரூபா தானே? அது எப்படி நீ கண்டுபிடிச்சா? பின்னா நான் தானே உனக்கு காஸ்ட்லியாக வாங்கி தருவேன், நான் தான் உனக்கு காஸ்ட்லியாக எல்லாம் போடுவேன். அது வரைக்கும் நீ 10 ரூபா 20 ரூபா தான் போடணும். என்ன மாமா நீ இப்படிலாம் இருக்கா? ரொம்ப செல்ஃபிஷ் மாமா. ஓ செல்ஃபிஷு? இந்த செல்ஃபிஷ் இப்போ உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான், உனக்கு தரமாட்டேன் போ அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கண்ணா என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சாரி மாமா சாரி, ப்ளீஸ் 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 என்னன்றது கொடு மாமா. முடியாதுடி, செல்ஃபிஷ்ன்ட்டல்ல தர முடியாது போ அப்படின்னு தேவங்க சொல்கிறான். மாமா சாரி மாமா, கோச்சிக்கிட்டியா? ஒய் மாமா கோச்சிக்காதடா ப்ளீஸ்டா சாரிடா அப்படின்றீங்க. முடியாது, ஏன்னா என் கோபத்தை இப்போ கண்ட்ரோல் பண்ண, நான் அந்த கிஃப்ட்டை தரேன். ஐயோ என்ன பண்ணுறது, சரி அதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவங்க பிடிச்சி அப்படியே ஒரு நச்சுன்னு அவன் லிப்ஸில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிடுறீங்க. தேவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டான், அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். போதுமா இப்போ கிஃப்ட்டை கொடு அப்படின்ற நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க அந்த லிப்ஸில் நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அவங்களோட லிப்ஸ்டிக் அப்படியே அப்ளை ஆகிருக்கும் தேவங்களோட லிப்ஸில். அவன் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு எல்லாம் கற்று வச்சிருக்கடி, பரவாயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கோ, எல்லாம் ரியாவா அப்படின்னு தேவன் கேட்குறான். ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும், ஐ நோ ஆல் டீட்டெயில்ஸ், ஐ எம் மாஃபியா யூனோ அப்படின்னு தேவங்க சொல்கிறான். ஆமாம் ஆமாம் இந்த ஊர்லேயே பெரிய மாஃபியா நீ தானே, கேம் சாயம் அப்படின்றீங்க. தெரிஞ்சா ஓகே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் அவன் பாக்கெட்லேருந்து ஒரு கொலுசு எடுக்கிறான். அது ஒரு கோல்டு கலர் கொலுசு தான். ஸோ நீங்கண்ணா மாமா கொலுசு அப்படின்றீங்க. ஆமாம் நான் தான் உனக்கு தங்கத்துலேயோ இல்லைனா வைரத்துலேயோ இல்லை சில்வர்லேயோ பிளாட்டினமோ நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் எல்லாமே அப்படின்னு அவங்க சொல்கிறான். ஆமாம் மாமா உண்மையாகவே என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவே இருக்கட்டும்,
அவங்க கூட எனக்கு கோல்டு வாங்கி போட்டதில்ல. ஆனால் சின்ன பிள்ளை போட்டிருக்க கோல்டு தான் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பெருசானதுக்கப்புறம் நீ எனக்கு கோல்டு வாங்கி தர, பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலை காட்டுறீங்க. தேவங்க அப்படி போட்டுக்க பொண்டாட்டி அப்படின்றான். இப்போ நீங்கள் அந்த கொலுசை வாங்கிட்டு அப்படி பார்க்குறீங்க, டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இப்போது மாமா அப்படின்றீங்க. தேவங்க பார்க்குறான். சொல்ல பொண்டாட்டி. இல்லை, உன் கையால் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், உன் கையால் போட்டு விடா அப்படின்றீங்க. தேவங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி அப்படியே அழகாக போட்டு விடுறான். நீங்களும் பார்க்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் காலை வச்சு சிலுக்கு சிலுக்கு நான் ஆட்டி பார்க்குறீங்க. அதுவும் அழகாக சவுண்ட் கொடுக்குது. தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு நல்லாக்கா அப்படி கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அப்போ நான் அப்படின்றான். நீங்கள் அப்படி தேவங்க பார்க்குறீங்க. சொல்லு, நான் அப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஹாட்டாக இருக்கானா இல்லை ரொமான்டிக்காக இருக்கானா அப்படியே தேவை கேட்குறான். போடா மாமா, ரொம்ப பொறுக்கித்தனமாக வர வர பேசுகிறல்ல நீ. ஏய், இந்த பொறுக்கி வித்தெல்லாம் உன்கிட்ட மட்டும் தான் பொண்டாட்டி காட்ட முடியுது. மற்றவங்கள்ட்டலாம் கோல்டு ஸ்டெட்டாக இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் உங்ககிட்ட மட்டும்தான் பொறுக்கித்தனம் குசும்புத்தனம் எல்லாமே உங்ககிட்ட தான். இதை அவங்களோட குசும்பு வேலை விளையாட்ட காட்ட முடியும். என் பொண்டாட்டி வயன் கிட்ட தான் அப்படி தேவங்க அப்படி உங்ககிட்ட வரான். நீங்கள் போதும் கிளம்பு, அதான் கொலுசு போட்டல்ல, கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும், போ 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 அப்படின்றீங்க. அடி பாவி, உனக்காக ஆசாசியாக தேடி கடை இறங்கி கொலுசு வாங்கி அதுக்காக உன் வீட்டு மாடியில் ஏறி அப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாஸ்கெல்லாம் போட்டு வந்து உனக்கு கொலுசு போட்டு இப்போ அழகு பார்த்ததுக்கப்புறம் என்னை போன்றல மாமாக்காக எதுவும் தரமாட்டலடி அப்படின்னு தேவன் கேட்குறான். இப்போ என்ன வேணும்? நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? உன்னையே எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, தருவியா அப்படின்னு தேவன் கேட்குறான். நீங்கண்ணா நீ கேட்ப, இன்னும் நிறையாவே கேட்ப. கிளம்பு மாமா, ரொம்ப பண்ணாத போ. அப்புறம் இன்னொரு 1 வீக் அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு வாரம் உனக்காக தங்கிறதுக்காக வர மாட்டாடி அப்படின்றான். ஏய், உண்மையாவா மாமா? சரி வா வா வா, உனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நீயும் நானும் ஜாலியாக விளாட்லாம். என்ன ஜாலியாக எல்லாம் ஊருக்கு போகலாம். நீ நினச்சபடி அந்த இடத்துக்கு சொன்னல, நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம் என்ன அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. போகலாம் போகலாம். நான் இப்போ கிளம்புற மாட்டாடி, போகும்போது மாமாவுக்கு எதாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு தான் கேட்குறான். உனக்கு ஒரு நச்சுன்னு ஒன்று கொடுத்தல, அதுவே போதும், அதே பெருசு, போ கிளம்பு அப்படின்றீங்க. ஏய், நான் துரத்து ஊரில் இருக்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நான் துரத்துவேன், நான் விட்டுருவேனா ஒன்ன அப்படின்றான். அது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாமாம்மா, இப்போ நீ கிளம்பு அப்படின்றீங்க. சரி சீக்கிரம் என் அக்காட்ட சொல்லிட்டு. அக்காட்ட சொல்லாமல் உன்னை தூக்கிட்டு போகிறேன். அக்கா பொண்ணு தானே நீ, உன்னை எப்படி தூக்கிட்டு போகிறேன்னு பாரு. மாமா கொன்றுவேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? எங்கள் அம்மாவோட சம்மதத்தோடு தானே நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்றீங்க. சரி, உனக்கு அதான் வெயிட் பண்ணுறேன். இல்லைனா நான் மாஃபியாடி, யாரை வேணா நினச்ச நேரத்துக்கு தூக்க சொன்னா என் ஆளுங்கெல்லாம் நானே உன்னை தூக்கிட்டு வந்து இல்லைன்னா உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆகியிருப்பேன். உன்னை இப்போ 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டே ஆகியிருப்பேன்டி. ஆனால் நீ எங்கள் அம்மாவோட சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் டிகிரி முடிச்சுக்கப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டியா? உனக்காக இந்த 2 வருஷம் காத்துட்ருக்கண்டி அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீ இன்னும் வெயிட் பண்ணு மாமா, நான் டிகிரி சீக்கிரமே முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணத்தை பற்றி அம்மா கிட்ட பேசலாம். உனக்கும் எனக்கும் 15 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. ஏய், நான் பேசுகிறேன்டி அக்காட்ட, அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாவ. சரி, இப்போ நீ கிளம்பு, அம்மா வர மாதிரி இருக்கு, நீ கிளம்பு கிளம்பு. சரி சரி, ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி கிளம்பிடுறான். நீங்களும் அப்படி பாய் சொல்கிறீங்க. இப்போ அதெல்லாம் நினச்சிட்டு தான் அப்படியே அந்த தட்டலாம் அப்படியே கழுவிட்டு அப்படியே இதை வச்சுட்டு இப்போ நேராக நீங்கள் தேவங்களோட ரூம் போகிறீங்க. தேவங்க அப்படியே நல்லா குழந்தைத்தனமாக தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ தேவங்களோட ரூம் கிட்டே போய் அப்படியே பெட்டில் உட்காந்து அப்படியே தேவங்கே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. தேவங்களோட ஹேரெல்லாம் அப்படி கோதி வித்துட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே குழந்தைத்தனமாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே காற்று வந்து அவன் மூஞ்சில் படும்போது அவன் முடி அப்படி இப்படின்னு போதா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ குழந்தைத்தனமாக தூங்குறான். நீங்கள் இப்போ அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பாத்தியா இந்த மாமா எப்படி குழந்தைத்தனமாக தூங்குறான் பா, பார்க்க அநியாயமாக ஒரு அப்பாவே குழந்த மாதிரி இருக்கான். ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் எப்படி கத்துனா பார்த்தியா? என் மாமா மாஃபியா வந்தாலும் சரி குழந்த மாதிரி தூங்குறான். இவனை மாதிரி ஒரு 5 குழந்தை பெற்றுக்கணும்.
அப்படின்னவன் நீங்கள் அப்படியே அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தேவங்க வேக்கப் ஆயிடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்லேயே தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு, மிஸ்ஸஸ் கிம் வாயன், உங்களுக்கு என்ன இங்கே ஒர்க் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுப்பானா. நீங்கண்ணா அப்படியே பொத்துன்னு அவன் மேலே விழுந்துடுறீங்க. இப்போ தேவம் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு கீழே போட்டுட்டு அவன் மேலே வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் மாமா அம்மா வந்தா ஏதோ நினைப்பாங்க மாமா, கீழே விடு மாமா அப்படின்றீங்க. நோ, முடியவே முடியாது இன்னைக்கு உங்க கூட அப்படின்ட்டு தேவங்க என்ன பண்ணுறாருன்னா உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் இந்த கிஸ்ல மெல்ட் ஆகிட்டு அப்படிதான் நீங்களும் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கிஸ் கொஞ்ச நேரம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இப்போ தேவம் அவன் கையை வச்சுட்டு சும்மா இல்லை, அங்கே இங்கன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நீங்கண்ணா மாமா வேணாம் விடு மாமா அப்படின்றீங்க. இப்போ தேவம் நோ வே பேபி கேர்ள் அப்படின்ட்டு அவன் மட்டும் அவன் வேலையை காமிச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் மாமா இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் கத்துவேன் அப்படின்றீங்க. கத்துவேன் அப்படின்றான். இப்போ நீங்கள் என்னடா இவன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறான், ஒரு வேளை என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணிடுவானா அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ள பயம். இப்போதையும் கத்து பண்ணாடி எவ்வளோ வேணா கத்து அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. தேவங்க அப்படி லிட்டிலாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அப்படி உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நின்று உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். நீங்கண்ணா மாமா மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமே மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றீங்க. நோ வே பேபி கேர்ள் அப்படின்ட்டு தேவங்க என்ன பண்ணுறானா அப்படி அவங்க எப்போ பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கண்ணா கத்துறீங்க. மாமாக்கு என்ன பண்ணுற வலிக்குது அப்படின்றீங்க. தேவங்க அப்படியே தான் ரொம்ப நேரமாக உங்கள் ஹிப்பை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல, அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அங்கிட்டு படுத்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் சொன்னாலும் உங்களுக்கு கூசுது. நீங்கண்ணா மாமாக்கு என்ன பண்ணுற மாதிரியாக இருக்கு மாமா அப்படின்றீங்க. தேவங்க அப்படி என்னோட இடுப்புது டே சருகி விழுந்துருவோம் போலக்கே, என்ன இட்டுப்படாது வா நல்லா வழன்னு கை வைக்கிறதுக்கு நல்லா இருக்குடி. ஒருத்தவ சிலையில் இருக்க இடுப்பு செதுக்குனா கூட இப்படி இருக்காது. இடுப்புனடி செதுக்குனதோட அழகா அப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுகிறான். நீங்கண்ணா மாமா என்ன பேசுகிற கையெடு அப்படின்றீங்க. தேவங்கண்ணா முடியாது எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. தேவங்க என்ன பண்ணியிருப்பானா அப்படியே அதில் படுத்துட்டு அப்படியே அதில் கிச்சு கிச்சு மூடிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. தேவங்க உங்களே பார்த்துட்ருக்கான். மாமா விடு மாமா அப்படின்றீங்க. முடியாது எனக்கு உங்க கூட அப்படின்ட்டு தேவங்க திரும்ப என்ன பண்ணுறானா அப்படியே உங்கள் கீழே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டான். நீங்கண்ணா தேவங்க பார்க்குறீங்க. அப்புறம் என்ன அவனும் ஃபுல் நேக்கடு, நீங்களும் ஃபுல் நேக்கடு. இப்போ தேவங்க அப்படிங்கள டாப் டு பாட்டன் பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டு அப்படி கேட்குறான். ஓய் பேபிக்கல் மாமாக்காக ரெடியாக இருக்கியடி அப்படின்னு கேட்குறான். நீங்கண்ணா மாமா வேணாம் ஒன்றும் ஆகாது அம்மா ஷோல்டர் நல்லா பிடிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு மூவ் நான் பண்ணுறேன், அதுலேருந்து நீ தான் பண்ணணும் சரியா புரியுதா அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் அப்படி தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. ஸோ அதனால் தேவங்க பார்க்குறீங்க. என்ன தெரியாமல் பார்த்துட்ருக்க, உனக்கு எல்லாம் தெரியும்ல. ரியாலா சொல்லியிருப்பா. என்ன அப்படி பார்க்காத, உன் கண்ணு என்னைய எடுத்துக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்குடி பொண்டாட்டி, எடுத்துக்கவா அப்படி தேவங்க கேட்குறான். நீங்கள் அப்படி தேவங்க பார்க்குறீங்க. சொல்லுடி. எடுத்துக்கோ மாமா, நான் எல்லாமே உனக்கு தானே அப்படின்றீங்க. அவங்க சும்மா இல்லாமல் அப்படி தான் உங்கள் மேலே படுத்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ தேவங்க அப்படி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கிறான். மாமா மாமா அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லாடி பொண்டாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்றது அவன் மூன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கண்ணா மாமா என்ன இவ்வளோ வேகம், பொறுமையாக போ அப்படின்றீங்க. முடியல என்னடி இது அப்படி சொல்லிட்டு தேவங்க நல்லா மூன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டபுள் மடங்கு மூன் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைமில். ஸோ அதனால் அப்படி நல்லா மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்கண்ணா பட்டாட்டே இன்னும் மாமான்னு சொல்லி மூன் பண்ணுறி அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்களும் மாமா 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 அப்படின்ட்டு மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தேவங்க அப்படி உங்களே பார்த்துக்கிட்டே
ஆ ஆ, அப்பா என்னம்மா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவனும் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அவன் ஷோல்டரில் அடிச்சுட்டு போதும் போதும் மாமா அப்படின்றீங்க. சரி சொல்லிட்டு தேவங்க எடுத்துட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் படுத்துக்கிட்டான். ஸோ அப்படி நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழக்கூடாது, நான் இல்லைனாலும் இருந்தாலும் நீ அழக்கூடாது. மிஸ்ஸஸ் கேமோயன், அது கேமோயன், அழக்கூடாது, ஓகேவா அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. அழாதடி, நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டுட்டு உன் கூடயே இருப்பேன். இந்த ஒரு வாரம் உன் கூட சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறேன் என்ன அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்களும் போயிட்டு வந்துடுவல்ல, அம்மா கிட்ட பேசுவல்ல, நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், நீ முடிச்சிட்டு வா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்குள்ளே 1 டிகிரியை முடிச்சுட்டு கிராஜுவேஷன் வாங்கு மாமா. நீ நான் வருவேன்டி, வருவேன். ஆனால் வர முடியுமான்னு தெரில, டவுட்டாக தான் இருக்குது. அதனால் நீ எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணு, அதில் மாமா பார்த்துட்டு நான் ரசிக்கிறேன் என்ன அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஃபோன் எடுக்க மாட்டியா? தெரில பொண்டாட்டி, அங்கே எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். மாஃபியானால டேஞ்சர், பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு. எந்த நேரத்தில் வேணாலும் குறி வைப்பானுங்க, எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் பண்ணுவானுங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது பொண்டாட்டி. மாமா அதுக்குன்னு நீ என்னை விட்டு போயிட மாட்டியே? ஏய் பொண்டாட்டி, நான் என்ன ஒன்று விட்டு போகணும்? எனக்கான பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எங்கடி போகிறேன்? வேறு எவ்வளோ நான் பார்த்ததில்ல உன் இடத்துல, புரியுதா அப்படின்னு தேவன் கேட்குறான். நீங்களும் நீ பார்க்க மாட்டேன் மாமா, ஆனால் என்ன என்ன நான் செத்து போயிடுவேன் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். மாமா அப்படி சொல்லிட்டு தேவங்களோட மவுத் அப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க உங்கள் ஹேண்டால். தேவங்கண்ணா ஏய் அப்படிலாம் எதுவும் ஆகாது. என் உயிரே போனால் கூட நான் உன் மேலே வச்சிருக்க காதல் அது இன்னைக்கு போகாது வாயன் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். மாமா என்ன நீ செத்து போகிறத பற்றி பேசுகிற? வேணாம் நீ பேசாத, நீ ரொமான்டிக்காகவே பேசு, பரவாயில்ல, நான் அதே கேட்பேன், இதை நீ பேசாத அப்படின்றீங்க. தேவங்கிட்ட சிரிச்சுக்கிட்டே அப்படி பொண்டாட்டி ரொமான்டிக்காக பேசிக்கிட்டே கை அங்கே இங்கேயும் கொண்டு போகவா அப்படின்னு தேவன் கேட்குறான். சரி போ, அம்மா வரதுக்குள்ளே போயிடுன்னு ரூமுக்கு, நான் தூங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க சரி சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறானா, அப்படியே நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் உங்களை யாருக்கும் தெரியாமல் உங்கள் ரூமில் போட்டுட்டு அவன் ரூமில் அழகாக தூங்கிடுறான். உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விட்டுட்டு தான் போயிருப்பான். அப்படியே மார்னிங் போல் ஆகுது. உங்கள் அம்மா உங்களை எழுப்பிட்டு இருக்காங்க, நீங்கள் நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா தேவங்க பண்ண சம்பவம் அப்படி. ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல. வயன் எழுந்திரி வயன், இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க? மணி பாரு 8:30 ஆகுது, போய் கூலி போ அப்படின்றாங்க. அம்மா ஒரு 5 மினிட்ஸ்மா அப்படின்றீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படி ஐயன் மணி பாருடி 8:30 அப்படின்றாங்க. நீங்களும் அப்படி அறக்க பறக்க எழுந்துச்சிட்டு அப்படி போகிறீங்க. பாடியெல்லாம் டயர்டாக இருக்குது. ஏன்னா நேற்று நீங்களும் தேவங்க பண்ண வேலை அப்படி. ஸோ அதனால இப்படி தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படி தான் கீழே டீ குடிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு காஃபி பிடிக்காதுல்ல, ஸோ அதனால அவன் டீ குடிச்சிட்ருக்கான். நீங்கண்ணா குட் மார்னிங் மாமா அப்படின்றீங்க. இப்போ தேவங்க அப்படி குட் மார்னிங் அப்படின்றான். நீங்களும் என்ன குடிக்கிறான்? டீ குடிக்கிறேன், நீ குடிக்கிறியா அப்படின்னு தேவன் கேட்குறான். வேணாம். இப்போ அப்படியே நீங்கள் கிச்சனில் உங்கள் அம்மா இருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்க்குறீங்க. மற்றவங்க அம்மா இல்லை. இப்போ தேவங்க போட்டு மாமா என் பண்ண வேலையை பாரு மாமா, இதோட நெப்டே மாமா காலேஜ் போவேன், எனக்கு வலிக்கிறது தெரியுமா, எதுக்கு வேகமாக பண்ண? ஏய் அதெல்லாம் மாமாவோட வேகம் அவ்வளோதான் பொண்டாட்டி, வேணா சொல்லு. ஆமாம் இன்னி நைட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். மாமா நீ பாரு, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒன்று அடிக்க போகிறேன், நான் 4th இயர் தான் படிக்கிறேன், நீ அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுற அப்படின்றீங்க. 4th இயர் பண்ணுறல, கல்யாணம் பண்ணுற வயசு தானே. சரி என்ன ரொம்ப வலிக்குதா? ஆமாம் ரொம்ப வலிக்குது, இதான் ட்ரீட்மெண்ட் கொடு. ட்ரீட்மெண்ட் அந்த இடத்துல ப்ரீ பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் தடுத்து டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியாது. அந்த டாக்டர் என்ன பார்த்து என்னடா உனக்கு வயசாகுது, இந்த புள்ள கூட என்னடா உனக்கு, என்னை பார்த்து ஒரு மாதிரி சொல்லுவான். எதுக்கு தேவையில்லாத கேஸு, நான் வேறு ஒரு மாஃபியா, வெளியே போய் எங்கேயா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்புறம் வெளியே வர்றதுக்கு நான் கஷ்டப்படணும். வேணாம்
ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி யோசிக்கிறான். லூசு மாமா, நான் இப்பயே நடந்து போக வேண்டாம். இப்போ இந்த வாட்டி நீ தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இப்போ வீட்டிலேருந்து நடந்து போக கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. டாக்ஸியில் போக மாட்டாடி அப்படின்றான். இப்படி தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி தான் சொல்ல போகிற போல. போ போ, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை எப்படி போக போதும்? ஏய், என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தேவங்க சொல்கிறான். போமாமா, என்னன்னா இப்போ உன் பொண்டாட்டிக்கு கால் வலிக்குது, அப்போ நீ என்ன பண்ணன? புருஷனாகிய நீ என்னை காலேஜில் விடணுமா இல்லையா? விடாமல் நீ டாக்ஸியில் போ, பஸ்ஸில் போன்ற அப்படின்றீங்க. தேவங்க தள்ள அடிச்சிட்டு சரி வான்னு சொல்லிட்டு அப்படி உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படி தான் தேவங்க பார்த்துட்டு போகலாமா மாமான்னு கேட்குறீங்க. தேவங்க போகலான்றான். நீங்களும் இப்போ அப்படி தான் உங்கள் அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படி கிளம்புறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன எனக்கு அதிசயமா இன்னைக்கு தேவங்க கூட அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, கால் ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்றீங்க. அது கால் வலிக்குதா அப்படி உங்கள் அம்மா திங்க் பண்ணுறாங்க. அக்கா மணி ஆகுதுக்கா அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே சரி அப்படி கூப்பிட்டு போய் விட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் ஆமாம் மாமா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வா 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 போகலாம் போகலாம் அப்படின்றீங்க. தேவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படி தான் நீங்களும் காலேஜில் இறங்குறீங்க. ரொம்ப நன்றி காலேஜில் விட்டதுக்கு. ஏய் முதல்ல நான் சொல்லு, நான் அப்படியெல்லாம் பிக் பண்ணிக்கிறேன். என்ன கோச்சுக்காதடி? சரி கோச்சுக்கலாம், நீ போ, பார்த்து போ, சேஃபாக போ. என்ன நீ ஹெல்மெட் வேற போடல? ஹெல்மெட்லாம் வேணாம் பொண்டாட்டி, நீ இருக்கல்ல அது போதும். போடா, ரொம்ப தான் பேசுகிறேன் உனக்கு, வர வர ரொம்ப குசும்பு ஏறிடுச்சுல்ல? ஆமாம் பொண்டாட்டி, எல்லாம் என் பொண்டாட்டி இருக்கும்போது குசும்பு வேலை ஏற தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி கீழ்றான். அம்மா இது காலேஜ், பசங்க பார்த்தா என்ன சொல்ல நினைப்பானுங்க? என்ன நினைக்கிறானுங்க? மூஞ்சிலே குத்துவேன், என் பொண்டாட்டி கிள்ளுவேன், முட்டை கொடுப்பேன், இங்கேயே எல்லாத்தையும் பண்ணுவேன். மாமா ஒட்டிச்சு கொன்னுண்ணா போடா அப்படின்றீங்க. சரி பொண்டாட்டி நைட்டு வா. மாமா இப்போ கிளம்புறேன்னா? சரி போ மாமா அப்படின்னு நீங்கள் தேவங்க அனுப்பி வச்சுட்டு அப்படி ரியா கூட போயிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிதான் இப்போ அப்படியே 1 வீக் முடியுது. தேவங்க இப்போ அப்படி திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ஹாலில் அப்படியே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சண்டே இப்போ நீங்கள் அப்படியே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க காலையிலே. இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு வாயன் வீட்டு வேலை தான் பாரு. மா என்ன மா என்ன வாயன்? மாமா இன்னைக்கு போகிறானா? ஆமாம் அவன் போகிறான், உனக்கு என்ன? அவனுக்கு சண்டை வந்துட்டே தானே இருக்கு. அப்போது அவன் கிளம்புறது தப்பே இல்லை, அவன் கிளம்பட்டும். மா என்னம்மா? மாமா இருந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி என்ன காலேஜில் விடுறது அப்படி இப்படி ஈஸியாக இருந்துச்சு. இந்த 1 வாரம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ மாமா போகிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு அவன் என்ன போயிட்டு இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ஓடி வந்துடுவான் பார். மாதங்கள் ஆகுமா அப்படின்றீங்க. ஆமாம் வயன், மாஃபியானா ரொம்ப ஈஸியாக என்ன? அவன் அந்த தொழிலை ஏன் எடுத்தானே எனக்கு தெரில இன்னும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. என்ன மாதக்கணக்கில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நேராக தேவங்க ரூமுக்கு போகிறீங்க. தேவங்க அப்படியே தான் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். மாமா மாமா அப்படின்றீங்க. சொல்லு பொண்டாட்டி, என்ன இன்னும் விட்டு போகிறீங்க, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே தேவங்க அப்படியே ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அப்படி உங்களை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கண்ணா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. சரி சொல்லிட்டு நீங்களும் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கிஸ் எப்படி காட்டுதுன்னா தேவங்க இதுக்கப்புறம் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண போறான்ட்டு அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இருக்கான். விட்டவே இல்லை. 2 minutes அப்படியே அந்த கிஸ் போகுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தேவங்க அப்படியே பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் தேவங்க அப்படியே நல்லா பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இந்த மூமெண்ட்ஸ் போகுது. இப்போ அப்படியே உங்கள் அம்மா பையன் எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்றாங்க, நீ கீழே இறங்கி வா பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி அப்படின்றான். சரி வாமாம்மா கீழே அப்படின்றீங்க. பொண்டாட்டிக்கு தெரியவே மாட்டேங்குது நான் இவ்வளோ மிஸ் பண்ண போகிறேன்னு. ஆனால் எனக்கு என்னென்னு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே தான் அவன் பேக்கில் எடுத்துகிட்டு கீழே வரான். ஸோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆக போகுது. ஸோ அவன் புசானுக்கு போகணும். ஸோ அதனால தான் தேவங்க இப்போ அப்படி தான் சரிக்கா கிளம்புறேன் வாயன் கிளம்புறேன் அப்படின்றான். மாமா போறியா அப்படி கேட்குறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு போகிறவன் அப்படி சொல்லக்கூடாது வாயன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க.
ரொம்ப கஷ்டமா இருக்குமா மாமா போறது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல நீங்க எந்த அர்த்தத்தை சொல்றீங்கன்னு. இப்போதையும் அவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தென் அப்படியே உங்க அம்மாவையே ஹக் பண்ணிட்டு சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் டாக்ஸி புக் பண்ணிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போறான். நீங்க உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் டாக்ஸி பின்னாடி போய் அப்படி தேவங்க நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ தேவங்க பொண்டாட்டி இன்னும் 2 வாரத்துல வந்துருவேண்டி, அழாத என்ன. ஆமா 2 வாரத்துல வந்துருவல்ல, உண்மையை சொல்லு. எனக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் கிராஜுவேஷன், வந்துருவல்ல. ம் வந்துடுறேன் பொண்டாட்டி, வந்துடுறேன். ம் வந்துடுறேண்ணா அம்மா அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்றானா சரி பாய் அப்படி சொல்லிட்டு அதில் உனக்கு ஒரு gift இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ என்ன. நான் வந்த உடனே அந்த கிஃப்ட்டை நீ போட்டுக்கணும். நான் மாமா 2 வாரத்துக்கு அப்புறம் வருவேன். வந்தோடனே அதை போட்டு ரெடியாக இரு பொண்டாட்டி, மாமா வரேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி கிளம்பியிருப்பான். நீங்களும் தேவங்க போகிறதே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தேவங்களோட ரூமுக்கு அப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அப்படி தேவங்க ரூமை சர்ச் பண்ணுறீங்க. எந்த கிஃப்ட்டுமே இல்லை. என்ன கிஃப்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சேர் எடுத்து அப்படி கபோர்டில், அங்கே ஒரு பெரிய கபோர்டு இருக்கும், அதுக்கு முன்னாடி போடுறீங்க. அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே மேலே டாப்பில் ஒரு ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. அது ஒரு saree, ஒரு மாதிரி கலரில் பர்பிள் வித் ரெட் அப்படி கலந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. ஸோ இப்போ அப்படி லைட்டாக நீங்கள் ஷையாக சிரிச்சிட்டு லைட்டாக உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு தேவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி டேஸ் போகுது. இப்போ தேவங்க சொன்னி அந்த 2 வீக்ஸும் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்களும் கிராஜுவேஷன் வாங்கி ஃபோட்டோலாம் தேவங்க சென்ட் பண்ணுறீங்க. ஸோ தேவங்க கிட்டேருந்து ரிப்ளை வருது. பட் ஆனால் ஃபோன் கால்லாம் பண்ணல, சூப்பர்னு அனுப்பியிருக்கான். நீங்களும் அதை பற்றி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி தான் டெய்லியும் இப்போ வீட்டில் இருக்கீங்கள, ஸோ அதனால் நான் இது சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி பிக் அனுப்புறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், தேவங்க வரவே இல்லை. நீங்கள் காலும் பண்ணுறீங்க, மெசேஜும் பண்ணுறீங்க, தேவங்க அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் அப்படிதான் உட்காந்துருக்கீங்க. என்ன மாமா இன்னும் காலே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யதார்த்தமாக டிவி போடுறீங்க. டிவி போட்டால் நியூஸ் சேனல் வந்துடுச்சு. நீங்களும் பார்க்குறீங்க. அதாவது மாஃபியாலாம் சண்டை போட்டு அந்த கராஜை எரியுது. இப்போ அங்கே இருக்க யாருமே உயிர் பிழைக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் டவுட் ஆகுது. இப்போ அப்படியே தான் அந்த மாஃபியா நேம்லாம் சொல்கிறாங்க. அப்போ தேவங்களோட பேரையும் சொல்கிறாங்க. தேவங்களோட ஃபோட்டோவும் வருது. நீங்கள் என்ன பயந்துடுறீங்க. இந்த விஷயம் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படி ஐயோ என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் செம்மையாக விழுந்து விழுந்து அழறீங்க. ஏன்னா தேவங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னு. ஏன்னா அங்கே யாருமே உயிர் பிழைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ அப்படி தான் நீங்கள் கதறி கதறி அழுதுட்டு இருக்கீங்க. ரூமுக்கு போய் தேவங்களோட ஃபோட்டோ பார்த்து மாமா என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னல, இப்போ என்னை விட்டு போயிடல. என் காதல் இப்போ பொய்யா மாறிடுச்சுல மாமா. உனக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் உனக்காக எப்பயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. ஆனால் நீ என்னை ஒரு இடம் வெயிட் பண்ண வச்சிட்டல. அப்போ எனக்கு டவுட் ஆச்சு, என்னடா மாமா வருவானேன்ட்டு. நான் அனுப்பி விட்ட ஃபோட்டோவை நீ ரிப்ளை பண்ணல. அந்த கிராஜுவேஷன் ஃபோட்டோ மட்டும் தான் நீ ரிப்ளை பண்ணியிருக்க. எங்கே போன மாமா என்னை விட்டுட்டு? மாமா என்னை விட்டு நீ போகலை தானே? இவங்க சொல்கிறதுல போய் தானே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா இப்போ கூப்பிடுறாங்க. நீங்களும் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சில பாடிலாம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அது பேர்ன் ஆகி அப்படி சாம்பலோட சாம்பலாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் இன்னுமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம டேஸ் வருது. இருக்கிறதே ஒரே ஒரு தம்பி, அவனும் இப்போ போயிட்டானேன்னு சொல்லிட்டு செம்மையாக அழறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் மாஃபியானா இந்த மாதிரி தான் நடக்கும்னு. ஆனால் கேட்காம இப்போ படுப்பாவி எனக்கு இந்த உலகத்தை விட்டே போக வச்சுதானே அவன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அழுதுட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குமே இன்னும் நல்லா கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரூமுக்கு போய் கதறி கதறி அழறீங்க. உங்கள் அம்மாவுக்கு சமாதானம் எப்படி படுத்துறதுன்னு தெரியல. ஸோ அப்படி தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வயன் என்னம்மா இப்படி அழற அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லிடுறீங்க அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு. இப்போ உங்கள் அம்மா வாயிலே கை வச்சிடுறாங்க. ஆமாம்மா எனக்கு அவங்க மாமா தான் வேணும். அவன் இல்லைன்னா நானும் செத்துருவேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூம் டோரை லாக் பண்ணுறீங்க. அப்படி தான் சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேண்டியதெல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வாயன்மா எனக்காக நீதாம்மா இருக்க, இப்போ நீயும் இந்த உலகத்தை விட்டு போக போறேன்றிய வாயன்மா, கதவு தருமா அப்படின்றாங்க. இல்லைம்மா, மாமா இல்லாத உலகத்தில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாம் செத்து போச்சுமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தூக்க மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே தான் டோர்பெல் அடிக்குது.
நீங்கள் அப்படியே உங்கள் ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. உங்கள் அம்மா அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் மாமாவாக தான் இருக்கும், மாமாவாக தான் இருக்கும்ன்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா, அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே நிற்கிறது தேவங்க தான். அப்படி உடம்பெல்லாம் காயம், அங்கங்கே சட்டை பிஞ்சிருக்கு. மாமா அப்படின்றீங்க. இப்போ தேவங்க ஏன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஓடி போய் தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படியே படுத்துக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே தேவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க சோஃபாவில் அப்படியே தேவங்க படுக்க வைக்கிறீங்க. தேவங்க அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே குளிர் நனைக்கிட்டு இருக்கான். என்ன ரொம்ப வெளியே குளிராக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படி தான் மாமா என்ன மாமா உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஹாட் வாட்டர்லாம் வச்சு தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தேவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அவனை ஏந்திரிக்கிறான். அயன் அப்படின்றான். நீங்கள் மாமா எப்படி மாமா இருக்கு இப்போ உனக்கு? ஏன் மாமா என்னை விட்டு போகணும்னு நினச்சிட்டல. இந்த 2 வருஷமா எனக்கு எப்படி தம்மா இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. எனக்கு அப்படியே நான் இருக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு மாமா. எங்கே மாமா என்னை விட்டு போகணும் நீ அப்படின்னு கேட்குறீங்க. வண்டாடி ஒன்றும் இல்லடி, எங்கேயுமே நான் போகலை. கொஞ்சம் ரொம்ப சண்டை ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நான் இவ்வளோ சொன்னேன், ஆனால் அவன் கேட்காம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டான். என் பாடி கார்டு எல்லாம் செத்துட்டானுங்க. எனக்கு உன்னை பார்க்கணும், 2 வருஷமாக உன்னை பார்க்கல பொண்டாட்டி. எனக்கு என் உயிர் சொல்லிகிட்டே இருந்துச்சு, என்னை பாடுறா, என்னை பார்க்கறதுக்குள்ளே செத்துறாதடா அப்படின்னு துடிச்சிட்டே இருந்துச்சு இந்த இதையும். ஃபைனலி உன்னை நான் பார்த்துட்டு பொண்டாட்டி அப்படின்ட்டு தேவங்க உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் தேவங்க அப்படியே நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா வந்து அப்பா கடவுளே இவங்களை இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்க விடு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படியே தேவங்க கிட்ட நடந்த விஷயம், அதாவது நீங்கள் சூசைட் பண்ணலான்னு போனீங்களா, ஸோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியே தேவங்க உங்களை மறைக்கிறான். இல்லை தேவங்க நீ இப்போ இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் நீ இல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், அதான் மாமா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்றீங்க. நீங்கள் பாரு நான் என்ன சொல்லியிருக்கேன், கிம் மோயன் கிம் டேங் இறந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் அழக்கூடாது. ஏன்னா நீங்கள் மிஸ்ஸஸ் கிம் டேங்கோட ஒய்ஃப், மாஃபியோட ஒய்ஃப், போல்டாக இருக்கணும். மாமா இப்பெல்லாம் பேசாத, எப்படி ஒருத்தவங்க இறந்தா அழகாக இருக்கிறது, அதெல்லாம் பாசிபிளே இல்லை. எல்லாம் பாசிபிள் பொண்டாட்டி, ஓ இதயத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்ல, அது போதாத உனக்கு? மாமா நீ பேசாத, வாய மூடு போதும். நீ பேசி பேசி ஏதாவது சொல்லுவ, எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு தேவங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்களே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே உங்கள் அம்மா அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி தான். இப்போ தேவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி உங்களுக்கும் தேவங்க கல்யாணம் ஆக போகுது. ஸோ அந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டாலாம் நடக்கலை, ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தான் நடந்துட்டுருக்கு. தேவங்க அப்படி உட்காந்துருக்கான். இப்போ தேவங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள மட்டும்தான். இப்போ தேவங்க அப்படி தான் உட்காந்துருக்கான், உங்களுக்காக வெயிட் பண்ணுறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ரியா அப்படி உங்களை கூப்பிட்டு வரா. நீங்களும் அப்படியே தேவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படி உங்களுக்கு அழகாக தாலி கட்டுறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. ஃபைனலி நீங்கள் நினச்ச மாமாவை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட அது எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அக்னியை சுற்றி வரீங்க. அப்புறம் தேவங்க உங்களுக்கு அழகாக காலில் மெட்டி போடுறான். நீங்கள் அந்த மூமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி நீங்களும் தேவங்க உங்களுக்கு தனியாக கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறீங்க. தேவங்க அப்படி உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. இப்போ தேவங்க அப்படி என்ன பண்ணுறானா, என்ன பண்ணுறாட்டி நீ நைட்டு ரெடியா அப்படின்னு தேவங்க கேட்குறான். ஓமாம்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு அதே நினப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க பாண்டாட்டி வேற உன்னை பார்த்தா எனக்கு அதானே நினைக்க தோணுது, நீ நைட்டு சம்பவம் பெருசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் தேவங்க உங்களை விடவே இல்லை. நைட் ஆகுனா வச்சு சம்பவம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கண்ணா மாமா மாமா போதும் மாமா அப்படின்றீங்க. இருடி அப்படி சொல்லிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்களும் தேவங்க நல்லா ஹக் பண்ணி தூங்குறீங்க. மாமா உனக்கு எத்தனை ஒயின் வேணும் அப்படி கேட்குறீங்க. என்னது? அதாவது மாமா குழந்த நீ 5 குழந்தை நல்லா, அதில் எத்தனை ஒயின் எத்தனை தேவங்க, அதாவது ஒன்றை மாதிரியே எத்தனை வேணும், என்ன மாதிரி எத்தனை வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு எனக்கு கடவுளாடி அப்படியே சொன்ன உடனே எனக்கு இப்போ வாயின் மாதிரி ஒரு குழந்தை வேணுன்றான். அப்படியே வாயின் மாதிரியே வருமா? ஆமாம்மா அப்படி தான் வரும். அப்புறம் எப்படி வரும்? நல்லா கதையாக இருக்கே உங்க அதான். 5 குழந்தை எனக்கு வேணும், பெற்று கொடுக்கணும். என்ன ஒரு 2 பிள்ளைய பெற்று போட்டுட்டு இல்லைம்மாம்மா என்னால் முடியல, பாடியில் தாங்காது அப்படிலாம் சொன்னா அவளே விட மாட்டேன்டி, நான் டெய்லி பண்ணுவேன், குழந்தை பிறந்தும் பண்ணுவேன். மாமா குழந்த
சரி ஓகே 10 மாதம் உனக்கு பிரேக்கு. அப்புறம் குழந்த பிறந்த உடனே அடுத்த குழந்த. மாமா 1 இயர் கேப் வேணாமா? அதெல்லாம் எதுக்கடி 1 இயர் கேப்பு 2 இயர் கேப்புன்னு 5 பிள்ளையா ஒன்றா வளரட்டும் அப்படின்னு தேவை சொல்கிறான். நீ சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவ, அப்புறம் நான் தான் 5த்தையும் வச்சு வளர்க்கணும். உனக்கு என்ன 2 வெளியே 2 உள்ளன்ட்டு பட்டாட்டி நல்ல ஐடியாவே இருக்கே. அப்போ வாடி அப்படி சொல்லிட்டு தேவங்க மறுபடியும் உங்க மேலே ஏறுறான். மாமா நீ கீழே இறங்க, நீ பண்ணுறதே வேற மாதிரி இருக்கு. இப்ப என்ன அவனுக்காக வேணா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ட்ரை பண்ணலாமா பொண்டாட்டி? மாமா அட்டி கொன்றுவேன், நீ இறங்க முதல்ல. ஏய் வாடி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களை பிடிச்சி வச்சு இன்னுமே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. தேவங்க சொன்ன மாதிரியே அவன் 5 குழந்தைக்காகவும் போராடிட்டு இருக்கான். நீங்கண்ணா வேணான்றீங்க, ஆனால் தேவங்க கேட்கவே மாட்டேங்கிறான். ஸோ தேவங்க உங்களுக்கும் அப்படி இப்படி இருக்கும் போதெல்லாம் பாப்பா அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. ஸோ அப்படியே தான் உங்களோட டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது தேவங்க கூட. ஸோ ஓகே, இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி? எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் எல்லார் மனசும் நிறைவாக இருக்கா? ஓகேவா இருக்கீங்களா? ஏன்னா உங்களை 2 வீடியோவாக போட்டு அழ வச்சுருப்பேன். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா? இந்த ஸ்டோரி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம இதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் இதே போல் நிறைய லவ்வபிளாக பார்க்கலாம், நிறைய ஃபீல் குட் பார்க்கலாம், நிறைய எமோஷ்னல் பார்க்கலாம், நிறைய அக்ரெசிவ் சைக்கோ மாஃபியா டீச்சரு ப்ரொஃபஸர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னுமே நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு பூஸ்டப் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இன்னும் ஒரு வீடியோ, ஒரு நல்ல வீடியோட, ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரியோட. ஸோ இதுக்கப்புறம்லாம் அவங்கள ரொம்பலாம் அழ வைக்க மாட்டேன். ஓகே, பயப்பட வேணாம், நீங்கள் மறக்காமல் என் சேனலில் பார்க்கலாம். ஓகே ஓகே அம்ஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே ஓகே அம்ஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.